பொறியியல் கல்லூரிகளின் அடுத்தடுத்த முறைகேடுகள் வெளியாவது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மாணவர்களின் விவரங்கள் தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு எப்படி சென்றது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த விவரங்களை வைத்து மாணவர்களை தொடர்பு கொண்டு தங்கள் கல்லூரியில் சேருமாறு அழைத்ததும் அம்பலமாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், விவரங்கள் என்ன? வணக்கம். தற்போது இந்த பொறியியல் கல்லூரிகளுக்கான அந்த கலந்தாய்வு என்பது நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் தான் தற்போது இந்த பொறியியல் கல்லூரிகள் தொடர்பான ஒரு முறைகேடு புகார் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த பொறியியல் கலந்தாய்வில் இந்த ஆண்டு 2 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அவர்கள் 1,79,000 பேர்களுக்கு தற்பொழுது இந்த தகுதி, அதாவது தரவரிசை எண்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த தரவரிசை எண்களுடன் கூடிய மாணவர்களுடைய தொலைபேசி எண் மற்றும் பெயர் பட்டியல் என்பது தற்போது தனியார் கல்லூரிகளுடைய கைகளுக்கு கிடைத்திருப்பதுதான் தற்பொழுது இந்த முறைகேடு சம்பவத்திற்கான காரணம். குறிப்பாக பொறியியல் கலந்தாய்வை பொறுத்தவரை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் நடத்துகின்றது. பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர், அவர்களுடைய அந்த விவரங்கள் என்பது தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்திடம்தான் இருக்கும். பொறியியல் கலந்தாய்விற்கான அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தான் வெளியிடுகின்றது. எனவே தற்போது இந்த பொறியியல் கல்லூரிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த விவரம் என்பது மாணவர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களோடு அவர்களுடைய தொலைபேசி எண்கள் மற்றும் பெயர் பட்டியல் தற்போது கிடைத்திருக்கின்றன. சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய விவரங்கள் என்பது தற்போது வெளியாகி இருப்பதை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் ஒத்துக்கொண்டிருப்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். ஏனென்றால் ஏற்கனவே கடந்த காலங்களில் இது போன்ற தரமற்ற பொறியியல் கல்லூரிகளில் நிறைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய, குறிப்பாக கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த கல்லூரிகளில் சேர்ந்து தங்களுடைய எதிர்காலத்தை இழக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் என்பது தொடர்கதியாகி வருகின்றது. அந்த வகையில் தற்போது இந்த விவரங்கள் கிடைத்திருப்பதன் மூலம் பல கல்லூரிகள் தற்போது மாணவர்களை தொடர்பு கொண்டு தங்கள் கல்லூரிகளில் சேர வேண்டும் என்கின்ற அந்த மூளைச்சலவையை செய்வதற்கான அந்த வாய்ப்பு என்பது இதனால் கிடைத்திருக்கின்றது. இதன் காரணமாக பல மாணவர்கள் தரமற்ற பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கான அந்த வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இப்படியான விவரங்கள் என்பது மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டிய விவரங்கள். இதில் 1 லட்சம் மாணவர்களுடைய விவரங்கள் என்பது தனியார் பொறியியல் கைகளுக்கு சென்றிருப்பது என்பது மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். இந்த விவகாரம் குறித்து உயர்கல்வித்துறை தீவிர விசாரணை நடத்தி இந்த முறைகேட்டிற்கு துறைபோனவர்கள் குறித்த ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தற்பொழுது கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.